வணக்கம் உறவுகள் நண்பர்கள் தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்தார். காலையில் எழும்பி பைபிளை படித்துட்டு ஒரு தியானம் பண்ணி ஜெபிச்சு போட்டு வேலை இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு அநேக வேலை மாத கடைசி நேற்றைய தினம் இன்றைக்கு 1ஆம் தேதி. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக செய்யக்கூடிய ஒரு ஆராதனைக்காக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். மிக தூரம் தான், நான் தேவன் எங்களோட கூட இருக்கிறேன். அதே போல் நேற்றும் கூட என்னுடைய தம்பியாக்கள் அதுக்கு பக்கத்தில் என்னோட காணி பக்கத்தில் இருந்த ஒரு தேவனை அறிந்த ஒரு குடும்பத்தின் அந்த தாயார் இறந்து விட்டார். தம்பியோடு கதைக்கும் பொழுது தம்பி அதை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே தேவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தரோடும் கூட இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் பாரப்பட்டு ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் அவ்விதமாக ஒரு மனிதரை நடத்த வேண்டும். அது எனக்கும் கொஞ்சம் தம்பி இன்றைக்கு சொல்லும் பொழுது மிக கவலையாக போய்விட்டது. தம்பி நேற்றும் கூட போய் நின்று என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த நாடுகளில் நாங்கள் அடித்த உடனே ஃபோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது, தெரியும் தானே, வேலைகள் அதுகள் இரண்டு இருக்கும். தம்பி இன்றைக்கு நீண்ட நேரம் என்னோட கதைக்கும் பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வேலி தான் புதுக்குடியிருப்பில் மிக கவலையாக இருந்தது. தேவன் அந்த தாயாருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியாக இன்றைய நாள் கடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சிறுலங்காவில் மழையாமல் இருக்குது, மழை அப்படியே கடந்து கொண்டு இருக்குது. இங்கே பரிசினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் லேசான குளிர், மழை, வெயில் அப்படி பல்முகம் கொண்ட நிலையில் வானிலை இன்றைக்கு இருக்குது. அப்படியே இன்றைய நாள் கடந்து கொண்டு இருக்குது. நீங்களும் எப்பொழுதும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நான் தேவனுடன் ஜெபித்துக் கொள்கிறேன். சிலர் கேட்கிறீர்கள் என்னென்று கேட்டால், வேதத்தை பற்றி கதைக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி சிலருடைய கதைகள் இருக்கிறது. சரிதானே? அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது யாரையும். என்னென்று கேட்டால், சிலருக்கு சில விடயத்தில் விருப்பம் இருக்கும், சிலருக்கு வேறு விடயத்தில் விருப்பம் இருக்கும். ஆனால் பைபிளை வச்சிருக்கிற மனிதர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா? தேவனுக்கு பயப்படுவார்கள். மனுஷருக்கு பயப்படுறதை விட தேவனுக்கு பயப்படுவார். காரணம் என்னென்னு கேட்டால், வேதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமும் தெளிவாக எழுதியிருக்கு. இந்த பரிசுத்த ஓய்வுனால நான் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி இன்றைய பதிவு யூடியூப்பில் ஆண்டவரை பற்றி தான் இருக்கும். நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகின்ற காலங்கள் கணக்க ஒரு சின்ன விடயத்தை சொல்லிட்டு கடந்து சொல்கிறேன். இந்தியாவில் நான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஹாஸ்பிட்டலால் கைவிடப்பட்ட எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவில் திருச்சி பட்டணத்தில் இருந்தவர். ஆனால் டாக்டர்மார் அவரை கைவிட்டு விட்டார்கள். அவருடைய தாயின் தகப்பனும் எங்களை தங்களுடைய வீட்டை வரும்படி அழைத்திருந்தார். அப்போ எங்களுடைய பாஸ்டர் புரோலிக், அவருடைய மகன் டைட்டல்ஸ், நாங்கள் 2 பேரும் அவரோடு சேர்ந்து மோட்டார் சைக்கிளில் போயிருந்தோம். அவர் போயிருந்தோன்னே எனக்கு தான் அந்த குடும்பத்தை தெரியும். நான் தான் அழைத்து சென்றிருந்தேன். அங்கே போகும் பொழுது அந்த தாயின் தகப்பனும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவ்வளவு கண்ணீர் விட்டார்கள். எங்களுடைய தாய் நாட்டை சேர்ந்தவர், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். எங்களுடைய பிள்ளை இப்படி ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பாரப்பட்டு 2 பேரும் அந்த இடத்திலேயே முழங்கால் விட்டு பாரப்பட்டு ஜெபித்தோம். உண்மையாக நடந்தது. அவர்கள் இப்பொழுது சுகபலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் நல்லபடியாக 2 பேரும் திரும்பி அவர்களுக்கு வேதத்தை சொல்லி விட்டு நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஆனால் ஒரு 11வது நாத்து மீண்டும் எங்களுக்கு போன் வருகிறது. அவர் சுகபலமாக இன்றைக்கு தன்னுடைய இயல்பு வாழ்வைக்கு திரும்பி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அதுதான் தேவன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அங்கு நாங்கள் அப்படித்தான் ஜெபிக்க பிடித்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஜெபம் பண்ண தொடங்கினோம் என்று சொன்னால் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஒரு 5 பேர். அப்படி ஒவ்வொரு விடயத்திலையும் தேவனோடு கூட இருந்து கடந்து வந்த மனிதர்கள் தான் நாங்கள்.
இங்கும் வந்து நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நின்று நாங்கள். ஆனால் என்ன செய்வது, சில மனிதர்கள் சில நேரங்களில் அவருடைய மனநிலைகள் வேறுபடும். அதற்காக நாங்கள் மனிதர்களோடு போய் நின்று என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் மல்ல கட்டக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். தேவனுடைய நாமம் பெரியதாக இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் எங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவார். இப்பொழுது நான் வன்னிமலத்தில் யூடியூப்புக்கு கடந்து வருகிறேன். வன்னிமலத்தில் யூடியூப் மிகவும் நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மிகவும் நலமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி கடந்து செல்லுகிறேன். இன்றைய தினத்தில் எனக்கு நெருக்கமான அண்ணான்னு சொன்னால் சொல்லவே முடியாது. அவ்வளவு என்னோட அவ்வளவு பிரியமானவர். அவர் இன்றைக்கு 3 நாளாக ஒரு வயதான ஒரு தாயாரை வைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டிருக்கிறார். என்னோட கதைக்கும் பொழுது சொன்னார், எங்கும் போக முடியவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னார். நான் அவரோட அமைதியாக கதைத்தை விட்டு நான் சொன்னேன், நான் ஆராதனைக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னேன். கேன்சர் வியாதி உடல் முழுக்க பரவி விட்டது. இப்படியான கொடிய வியாதிகளில் இருந்து தப்பித்திக்க வேணும் என்று சொன்னால் நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன். டாக்டர்மாரிடம் போனால் கூட இன்றைக்கு அநேக டாக்டர்மார் சொல்லுகிறது பதிலை கொடுத்தார், எங்களால் முடியவில்லை, நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் தான் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தேவனை தேடுகிறார்கள். இங்கே பிரான்சில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு காரியத்தை இந்த நாட்டில் செய்திருக்கிறோம். நான் நேரடியாக சிலரை வந்து பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோனேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒருக்காக என்னை ஒருத்தர் அழைத்து கொண்டு போயிருந்தால் வாருங்கள் என்று சொல்லி, யார் போனாலும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி நான் தேவனுடைய காரியத்தில் நான் பொய் சொல்ல விருப்பப்படவில்லை. அப்பொழுது நான் சொன்னேன், சரி நான் வருகிறேன் என்று சொல்லி நான் அந்த இடத்துக்கு கடந்து சென்றிருந்தேன். கோனேஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். நான் போய் வாரப்பட்டு ஜெபித்தவுடனே என்னோட வந்த சகோதரர் சொன்னார், அவர் வயதுக்கு மூத்தவர், பிரதர், நான் எத்தனையோ முறை இவரோடு வந்து பேசியிருக்கிறேன், ஆனால் பேசவில்லை. அவர் கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய கரங்களை பிடித்து அவருடைய வாழ்க்கையில் உள்ள முழு சரித்திரத்தையும் என்னிடத்தில் சொன்னார். இது உண்மையான சாட்சி. நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் யூடியூப் வைத்திருக்கிறேன், எல்லாத்தையும் பகிர்வேன். ஆனால் நான் இன்று நினைத்தது, இந்த ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதத்தில் தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுக்கென்ற ஒரு சிறு விசேஷத்தை விதமாய் இந்த யூடியூப்பில் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் இன்றைக்கு இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீர்களானால் உலகமெங்கிலும் எவ்வளவு ஊழியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிக்கும். எனக்கு ஒரு அன்பு சகோதரன் சொன்னார் என்னிடத்தில், அவர் இங்கே தான் ஆராதனை செய்கிறார், இங்கே தான் சபை வைத்திருக்கிறார், அவருடைய சபையில் தான் நானும் இருக்கிறேன். ஊழியர்கள் கோயில் அங்கே ஜெபிக்கும் பொழுது சில மனிதர்கள் அடிக்கக்கூட வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். மிக வருத்தத்துக்குரிய விடயம். நீங்கள் நினைப்பது போல் எல்லா ஊழியர்களும் தேவையற்ற விடயங்கள் செய்வதல்ல. ஊழியர்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒன்று தான் சொல்ல முடியும், யாராக இருந்தாலும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் விலகி கடந்து சென்று கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் உங்களுடைய பிரச்சனையான விடயங்களுக்கு கடந்து போகாதீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய தொழிற்சாபனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய நோய் நொடிகளிலிருந்து நீங்கள் விடுதலைப்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு வந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காகவும் நாங்கள் கடினமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்களும் கடினமாக இந்த உலகத்தில் தான் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மனிதருக்கும் தீங்கு கெடுதல் செய்ய நினைப்பது கூடாத ஒரு விடயம். அவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக நான் வாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். என்னோடு பழகிற இவ்வளவோ பெரிய பெரிய வயதுக்கு மூத்தாக்கள் எல்லாம் என்னோட நிறைய விடயங்களை கதைப்பார்கள். என்னோட ஒரு ஆசிரியர் இருக்கிறார், வயதுக்கு முதிர்ந்த ஆசிரியர். என்னுடைய பேரை அழகாக சொல்லி பேசுவார். நான் அவருக்கு எப்பொழுதுமே அமைதியாக அவர் பேசும்பொழுது நான் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு மௌனமாக இருப்பேன். நல்ல மனிதர், நல்ல மனிதர். நான் சொல்லுவேன்,
படிப்பு விடயங்களை குறித்து என்னோட நிறைய பேசுங்கள், எனக்கு கேட்க விருப்பம் என்று சொல்லி அவர் நிறைய பேசுவார். நான் வன்னி மலைத்துறை யூடியூப்பை வைத்திருக்கிறதுக்கு முழு காரணம் எல்லா நல்ல விடயங்களையும் பேசிவிட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். அதே போல் நீங்களும் சுகபலமாக இருக்கணும், உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் தேவன் கூட இருப்பார். என்ன ஒரு சந்திப்போம். நன்றி வணக்கம் கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம்.